எப்பயுமே ஒரே மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃபன் வந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் காலி ஆயித்தன் வரும். அந்த அளவுக்கு சுவையும் வந்து அருமையாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு முட்டை கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி கடையில் வாங்குகிற முட்டை கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து அன்னம் முட்டை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும். பொரிச்சு எடுக்கக்குள்ள வந்து வாசம் இல்லாமல் இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்கள் இதில் தக்காளி கூட சின்னதாக கட் பண்ணி சேர்க்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதிலே வந்து நச்சீரகத்தூள் இருக்குதானே, அது சேர்த்திருக்கேன். அதிலே வந்து 1 டீஸ்பூன் துண்டுத்தூள் சேர்த்திருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் காரத்துக்கு வந்து தனி மிளகாய் தூள் கூட சேர்க்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு தரம் இதை மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க முட்டையை. இப்போ இதிலே வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிற கோவா சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பன் செய்கிறதால ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்திருக்கேன். அதோட கேரட்டும் சேர்த்திருக்கேன். நீங்கள் இதில் வந்து லீக் சேர்க்கலாம். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ அதுகளை சேர்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தரம் நல்லா கலந்து விடலாம். உப்பை வந்து தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. மரக்கறிகளுக்கும் வந்து உப்பு தேவை, அதால் தேவையான அளவு உப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு முட்டையை சேர்க்க போகிறேன். இந்த முட்டையை சேர்த்ததுக்கு பிறகு நல்லா பீட் பண்ண தேவையில்லை, லேசாகவே கலந்து விட்டுக்கோங்க. 2 முட்டையை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணி சேர்த்திருக்கோம். இதோட வந்து ஒரு முட்டையை பீட் பண்ணாமல் நார்மலாகவே சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இதை ஒரு ஓரமாக எடுத்து வைக்கலாம். இப்போ நான் இது செய்கிறதுக்கு வந்து 2 சமூலி பன் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் பன் கூட இதுக்கு செய்யலாம். நம்ம பர்கர் செய்வோம் தானே, அந்த பன்னில் கூட நீங்கள் இதை செய்யலாம். இல்லாட்டி டீ கடையில் இருக்குமே டீ பன், அது கூட இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும். இப்போ இதை மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் 2ஆக கட் பண்ண பன்னில் வந்து பட்டர் இருந்துச்சுன்னா அதை கூட தடவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அகலமான நான்ஸ்டிக் பேன் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்திருக்கேன். நீங்கள் பட்டருக்கு பதிலாக ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்க்கலாம். பட்டர் சேர்க்கக்குள்ள வந்து டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லா இருக்கும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சதுக்கு பிறகு நாம் பீட் பண்ணி வச்ச இந்த வெஜிடபிள் மிக்ஸை வந்து பேனில் சேர்க்கலாம். இதை சேர்க்கக்குள்ள வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் இருந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த முட்டை வந்து பன் சேர்க்குறதுக்கு முந்தி குக் ஆகாமல் இருக்கும். இதை மாதிரி பன்னை சேர்த்துக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் கடிபட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. டீ டைமுக்கு கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். டீ போகிற நேரத்திலே வந்து ஈஸியாக இதை ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டுமே வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும். எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய வெஜிடபிள் எல்லாம் சேர்க்குறதால ஆரோக்கியமாகவும் இருக்கும். நம்ம கடையில் வாங்கி நம்மளோட பிள்ளைகளுக்கு இதை மாதிரி கொடுக்குறத விட வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஹெல்த்தியாக நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு டைம் வந்து அவ்வளோ எடுக்காது. 15 நிமிஷத்துலேயே நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம். இப்போ 2 பக்கமும் வந்து பன் நல்லா பட்டரில் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட பன் வந்து ரொம்பவுமே அழகாக ரெடி ஆகிட்டு, இதை நீங்கள் தேவையான சைஸில் கட் பண்ணலாம். உண்டை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து உண்டை சாப்பிட்டாலே வந்து உங்களுக்கு வயிறு நல்லா ஃபில் ஆயிரும். கட்டாயம் ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள்.